ஆ, என்னடா நீ எதுக்கு இப்படி அவசரப்பட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ? அப்பதானே எனக்கும் அம்மா இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். அம்- அம்மா இருக்காங்கன்னு மட்டும் தானே சொன்ன. அது யார் என்னன்னுலாம் அவங்க கிட்ட சொல்லிடலையே. அவங்க கிட்ட சொல்லல. ஆனா 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 என்ன? யானை கிட்ட மட்டும் உங்க சித்தி தான் எங்க அம்மாங்கிறத சொல்லிட்டேன். என்ன அம்மு நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. நீ அந்த வீட்டுல இருக்கிற யாழினிகிட்டயே போய் சொல்லிருக்க. அவ போய் இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? அவ சொல்ல மாட்டப்பா. அத சொன்னா அம்மாக்கு என்ன பிரச்சனை வரும்னு நான் அவகிட்ட சொன்னேன். இதெல்லாம் தெரிஞ்சா என் சித்திக்கு உடம்பு சரியில்லாம போகும்னா நான் இதை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு யாழினி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காப்பா. அதனால இது அம்மா கிட்ட அவ சொல்ல மாட்டா. என்னமோ சொல்ற. அவ இதை உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா சரி. கண்டிப்பா சொல்ல மாட்டாப்பா. என் ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு தெரியும். நீயும் ஆர்வ கோளாறு தான்டா. அப்பா, ம் இன்னைக்கு கிளாஸ் டைம்ல ஃபுல்லா அம்மாவையே தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நீ கிளாஸ கவனிக்கல. கிளாஸையும் கவனிச்சேன். ஆனா அதை விட அதிகமா அம்மாவை தான் கவனிச்சேன். அவ்வளோ தடவை நான் அவங்கள மிஸ்ன்னு கூப்பிடும் போதும் எப்போ அவங்கள அம்மான்னு கூப்பிடுவேன்னு ஆசையா இருக்குப்பா. சீக்கிரமே கூப்பிடலாம்டா. அந்த நாள் சீக்கிரமா வரும். ம் வா யானி, முதல்ல போய் கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு வா. நான் பாட்டி கிட்ட சொல்லி உனக்கு ஏதாச்சும் சாப்பிட தர சொல்றேன். ஓகே சித்தி. யானி குட்டி. யானி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. யமுனா, நிவின் எப்ப வந்தீங்க? காலையில தான்க்கா வந்தோம். வேலை இருக்குன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போனவங்க அதே சாக்கா வச்சுக்கிட்டு அங்கே இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க. நாங்க வராம இருந்திருந்தா மட்டும் எங்களை விட்டுருப்பியா என்ன? அத எப்படி விடுவேன்? நானே கிளம்பி அங்க வந்து 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருப்பேன். அக்கா தங்கச்சி நாங்க 4 பேரும் ஒன்னா இருக்கிறது எப்போ வாச்சும் தான். அப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? சரி சரி, அதான் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? காவேரி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு வைக்கிறேன். சரிக்கா. யாழினி வா, நான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் வா. அம்மா, என்ன நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? என்னடி சீக்கிரம்? கிட்ட வாங்க. இது காவேரி சித்திக்கு தெரியக்கூடாது. நான் அம்முவோட வீட்ல அவங்க அம்மா போட்டோ பார்த்தேன். அவங்க அம்மா பாக்குறதுக்கு நம்ம சித்தி மாதிரியே இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஆமா, அது சித்தி மாதிரிலாம் இல்ல. அந்த போட்டோல இருந்து சித்தியே தான். நம்ம சித்தி தான் அம்முவோட அம்மான்னு அவ சொன்னா. ஆனா இந்த விஷயம் காவேரி சித்திக்கு தெரியாதான். நம்ம சித்திக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சாமே, அதனாலதான் அம்மு அவங்க பொண்ணு இருதே மறந்து போயிடுச்சான். இப்ப நம்ம சித்தி கிட்ட இது எல்லாத்தையும் சொன்னா மறுபடியும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு அம்மு சொன்னா. அப்படியாமா? ஆமாண்டா, அம்மா சரியாதான் சொல்லியிருக்கா. நீயும் இந்த விஷயத்த பத்தி சித்திக்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, சரியா? அப்பா, உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்க எப்படி எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அமைதியா உன் சித்திக்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கமோ அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும், சரியா?
சரிம்மா, இது சொல்லாம இருக்கிறது தான் சித்திக்கு நல்லதுன்னா நான் இத பத்தி சித்திக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அம்மோ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு வா. ட்ரெஸ் மாத்திட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பேக் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ண உட்கார வேண்டியதுதான். டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இதே தானப்பா பண்றேன். போர் அடிக்குது எனக்கு. அதுக்குன்னு இப்ப வேற என்ன பண்ணலாங்கிற? ஈவினிங் நம்ம அம்மா பார்க்க போலாமா? அம்மாவை பார்க்கவா? ஆமாப்பா, அன்னைக்கு சாரதா பாட்டியும் கங்கா பெரியம்மாவும் என்ன பார்க்க வந்திருந்தாங்கல்ல. அப்பா அவங்க எனக்கு அம்மா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பான்னு நிறைய பேர் இருக்கிறதா சொன்னாங்க. சாரதா பாட்டி வீட்டுக்கு போனப்பதான் நான் அவங்க எல்லார் கூடவும் இருந்திருக்கேன். காவேரி மிஸ் தான் எங்க அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போகவே இல்லைல்ல. இப்ப ஃபேமிலியா எனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இப்ப முன்னாடி மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா. நம்ம இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமாப்பா? இப்ப எப்படிடா போறது? நீங்க சொன்ன மாதிரி தான். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் ட்ரெஸ் மாட்டினதும் நம்ம கிளம்பி போயிடலாம். அது இல்லடா அம்மோ, உனக்கு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பினிஷ் பண்ணாம எப்படி? அதெல்லாம் இப்ப கிடையாது. இன்னைக்கு ஹோம்ஒர்க் எனக்கு ரொம்ப கம்மி. நான் நைட் வந்து கூட அதை ஃபினிஷ் பண்ணிக்குவேன். இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்ப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். இந்த பாரு அம்மோ, நம்ம அடிக்கடி அங்க போயிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. ஏன்? நாம அங்க போறது அவங்க தொந்தரவா நினைக்க கூடாதுல்ல, அதுக்காகத்தான். அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கப்பா. அன்னைக்கு பாட்டி என்கிட்ட நீ என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க தெரியுமா? நம்ம அவங்க வீட்டுக்கு போனா அவங்க எல்லாரும் சந்தோஷப்படதான் செய்வாங்க. நீ இந்த வீட்டு குழந்தைன்னு மத்தவங்களுக்கு தெரியும்டா, ஆனா உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அவ ஏதாச்சும் நினைச்சிட்டா? அம்மா எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கப்பா. ப்ளீஸ் பா, நம்ம அங்க போயிட்டு வரலாம். சொன்னா கேளமோ. நான் கேட்க மாட்டேன். இப்பவே நான் அம்மா வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போனோம். என்னடா அம்மு நீ சொன்ன பச்சை கேட்க மாட்டேற வர வர. இந்த பார், உன் சாரதா பாட்டி தான் கால் பண்றாங்க. அமைதியா இருக்கணும், சத்தம் போடாத. ஹலோ அத்தை. அம்மு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்ததா காவேரி சொன்னா. நாம நினைச்ச மாதிரியே காவேரி அவ அம்மாங்கிற விஷயத்த குழந்தை காவேரி கிட்ட காட்டிக்கவே இல்ல போல. யாழினி கிட்ட மட்டும் சொல்லிருக்கா. யாழினியும் அத காவேரி கிட்ட சொல்லாம எங்க கிட்ட மட்டும் சொன்னா. யாழினி கிட்ட சொன்னதா அம்மு என்கிட்ட சொன்னா அத்தை. இந்த காலத்து குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு பக்குவமா புத்திசாலித்தனமா நடந்துக்குது பாருங்க. அம்மு என்ன பண்றா மாப்ள? அவ என்ன பண்ண போறா அத்தை? இதோ என் பக்கத்துலதான் இருக்கா. இப்பவே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஒரே ஆட்டம். இப்பவே அம்மா. ஹலோ சாரதா பாட்டி. தங்கம், உங்க எல்லாரையும் பார்க்க நான் வரலான்னு என்ன கூட்டிட்டு போங்கப்பான்னு சொன்னா நாம அங்க போறது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்னு அப்பா சொல்றாங்க. போடுவேன். நாங்க அங்க வர்றது உங்களுக்கு தொந்தரவா இருக்குமா பாட்டி? தொந்தரவா? எங்க வீட்டு குழந்தை இங்க வர்றதுக்கு எங்களுக்கு ஏண்டா தொந்தரவா இருக்க போகுது? நீ இங்க வர்றது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமே தவிர நாங்க யாரும் அத தொந்தரவா எல்லாம் நினைக்க மாட்டோம். நான் இப்ப வரலாமா அங்க? இப்போ ஒண்ணு இல்ல, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீங்க தாராளமா வரலாம். சூப்பரா சொன்னீங்க பாட்டி. போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. இப்ப இத அப்படியே எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. மாப்ள, அத்த, குழந்தை இங்க வரணும்னு ஆசைப்பட்டா இங்க கூட்டிட்டு வரதை விட்டுட்டு நீங்க என்ன அவகிட்ட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
அத்தை அது இல்ல, நான் அது சும்மாதான். குழந்தைகிட்ட சொன்ன மாதிரி என் கிட்டயும் காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. அம்மு எல்லார் கூடயும் இங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சரிங்க அத்தை, நான் கூட்டு வரேன். சரி, நான் வைக்கிறேன் மாப்ள. சரிங்க அத்தை, விடுமா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். உடனே கிளம்பிடலாம், சரியா? சரிடா. குட் அப்பா. சரி சரி, ஓடு 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 போயிடு. அவ்வளவுதான். Finish. சூப்பர். ஏய், இங்க பாரு, முட்டைக்கு கலர் அடிக்கவே இல்ல. எக் ஒயிட் கலர்ல தானே இருக்கும், அதான் கலர் கொடுக்கவே இல்ல. பயங்கர விவரம் தாண்டி நீ. வாங்க பிரதர். சரி போங்க, வரேன். அத்தை அத்தை அம்மு. வாங்க பிரதர், வாங்க விஜய். உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க மாப்ள. வாங்க மாமா. உட்காருங்க. அம்மு, நான் உங்க வீட்டுக்கு விளையாட வந்த மாதிரி நீ எங்க வீட்டுக்கு விளையாட வந்துட்டியா? ஆமா யாழினி. வாங்க மாமா. மாமாவா? ஆமா, நர்மதாக்கு நான் மாமா, உனக்கு அவ சித்தி. அம்மோ, அவ மட்டும் இல்ல, நானும் உனக்கு ஒரு சித்தி தான். இது சித்தப்பா, அது பெரியம்மா, அவங்க பாட்டி, இவ யாழினி அக்கா. நான் அக்காவா? இது வரைக்கும் நான் யாழினியோட பாட்டி வீடுன்னு நினைச்சுதான் நான் அங்க போயிருக்கேன். இப்ப நான் அது ஏன் பாட்டி வீடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்